ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அபி தமிழ் சமையல். இன்றைக்கி சன்னா மசாலா செய்யலாம். 100 கிராம் சன்னா காலையில் ஊற போட்டு ஒரு 6 மணிக்கு அது போல் வேக வச்சுக்கலாம். எப்படியும் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறணும். ஊறின பிறகு வேக வச்சா இது போல் இருக்கும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். இப்போ 2 வெங்காயம் இந்த சைஸில் இருக்கணுங்க. 2 வெங்காயம். தேங்காய் இந்த மேலே அடியில் இருக்கிறத நீங்கள் எடுத்துடுங்க. அதை போல் எடுத்துகிட்டு இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 8 பாதாம் வச்சுருக்கேன். பாதாம் போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. உப்பு, இது தனியாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பட்டை, 2 லவங்கம், உப்பு தேவையான அளவு உப்பு, 2 வெங்காயம், இது மிளகாய் தூள், இது சோம்பு என்கிட்ட தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சோம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. தேவையான அளவு எண்ணெய். இது தாங்க இது சன்னா மசாலாவுக்கு தேவையான பொருள். நாங்கள் கடை மசாலாலாம் எதுவும் போடலை. இதுலேயே நாங்கள் செய்ய போகிறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தேங்காய், வெங்காயம், இந்த பாதாம் எல்லாமே போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ இதை முதல்ல வதக்கிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா போதும். எண்ணெய் சூடாகட்டும். இதில் லவங்கப்பட்டை போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் கண்ணாடி பதம் மாதிரி வதக்கினா போதும். ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்துக்கலாம். நீங்கள் முழு சோம்பு இருந்தாலும் அப்படியே நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம். நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூள் தான் அதில் போட போகிறேன். பாருங்கள், இந்த போல் வதக்கணும். இதில் தக்காளி போட்டுடலாம். தேங்காய், இது நம்ம 8 பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட பாதாம் இல்லை முந்திரி தான் இருக்குன்னா அதையும் போடலாம். இது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துடுங்க. எல்லாமே போட்டு ஒரு நிமிஷம் போட்டு நீங்கள் கலந்துகிட்டே இருந்தாலே போதுங்க. ஏன்னா நம்ம தெரியும் குழம்பு இந்த சன்னா போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இந்த குழம்புல ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டுடலாம். இப்போ இந்த மிளகாய் தூளும் இந்த சோம்பு தூளும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மசாலாலாம் போடும்போது அது கருகி போயினா நல்லா இருக்காது. அதால் சிம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இதில் பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சு அதை போட மறந்துட்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா இப்படி கலந்துடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த ஆறட்டும். இது ஆறுன்னு அரைச்சிடலாம். மசாலாவை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு.
அடுப்பில் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இன்னும் காஞ்சதும் இதை போட்டுடலாம். இதை நல்லா கலந்துடுங்க. ஒரு நிமிஷம் இப்படி கலந்துட்டாலே போதும். நம்ம மிக்ஸியில் அரைச்சோம்ல அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சன்னா வேக வச்சுருந்தோம், அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்படி கலந்துட்டு இருந்தால் போதுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடை மசாலா வாங்கி போடுறது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த போல் சாப்பிட்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் சன்னா வேக வச்சல அந்த தண்ணி இது. இது நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம வறுத்ததுலேயே மசாலா வாசனைலாம் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் திக்காகிடுச்சு. 5 நிமிஷம் தாங்க வச்சேன். இந்த சன்னாவை போட்டுடலாம். போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். நல்லா அதை பாருங்கள், திக்காக இருக்குது குழம்பு. இது நல்லா வெந்துடுச்சு. இது அதால் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா இந்த மசாலாலாம் இந்த சன்னாவில் இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பூரி வறுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். இது பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், பூரி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி புஷ்ஷுன்னு வரும். நம்ம எண்ணெய் சூடாக இல்லாத நேரத்தில் போட்டின்னு வச்சுக்க, அப்படியே சப்பாத்தி மாதிரி ஆகிடும். இதில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த பூரி எப்படி இருக்கும். இப்போ சன்னா மசாலா செஞ்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சன்னா மசாலாவும் பூரியும் சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பாதாம் போட்டதால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடலாம். பாருங்கள், பூரியும் சன்னா மசாலா செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.